இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்க்கலாங்க வாங்க. அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிஜி. வெல்கம் டு தமிழ் சமையல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ருசியாக இருக்க போகிற ரெசிபி பண்ண காமிச்சு தரேங்க. என்ன ரெசிபின்னு பார்த்தோம்னா பிரெட் பீஸா தாங்க உங்களுக்கு பண்ண காமிச்சு தர போகிறேங்க. ஃபஸ்ட்டு நாம் ஒரு ப்ரெட்டில் பீஸா சாஸ் சேர்த்துருக்கோங்க. இதுக்கு மேலே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே சேர்க்கலாங்க. நல்லா பரத்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமுமே அந்த சாஸ் படணுங்க. இந்த பீஸா சாஸ் படணுங்க. எடுத்து வச்சுருந்த பொருளை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதை நாம் மிக்ஸ் பண்ணலாங்க. பெப்பர் பொடியை சேர்த்து நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைஸ், பிரெட்டில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை நாம் சேர்த்துட்டோங்க. க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், குக்கும்பர் எல்லாமே நாம் சேர்த்துருக்கோங்க. இதுக்கு மேலே நாம் சீஸ் சேர்க்கலாங்க. சீஸ் நாம் தூவுதோங்க. அந்த சீஸை மேலே எல்லா பக்கமும் படுத மாதிரி பிரெட்டில் வைக்கணுங்க. சீஸ் நாம் மேலே வச்சுங்க. இப்போ நாம் ஒரு தோசை டவா எடுக்கலாங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த நம்ம பிரெட்டை சூடாக்குதுங்க. நல்லா கொஞ்சம் பொரியட்டுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டுங்க. மூடி வைக்கலாங்க. திறந்து பார்க்கலாங்க. 3 மினிட்ஸுக்கு மேலே ஆயிட்டுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அடியில் நமக்கு கரைஞ்சிடக்கூடாதுங்க. குட் ஸ்மெல் வருதுங்க. நல்ல வாசனை வருதுங்க. நாம் போட்ட காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. சீஸும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி எல்லாம் பக்கமுமே பரவி இருக்குங்க. கைஸ், பிரெட் பீஸா ரெடி. ஈஸியான முறையில் நல்ல டேஸ்டியான சுவையில் வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த ரெசிபி ரெடி பண்ணிட்டோங்க. கைஸ், நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனை ரொம்ப வருதுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்க போகிறோங்க. கைஸ், ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க எப்படி வந்துச்சுன்னு.